நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ப்ளஸ் அதே சேம் டைமில் நான் ஒரு ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், GoUp அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட ஏஜென்சி மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் அதே சேம் டைம் நான் கான்டென்ட் கிரியேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளாட்ஃபார்ம்ஸில் கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டைமை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, அஸ் அ ஆண்டர்பனராக, அஸ் அ கான்டென்ட் கிரியேட்டராக என்னோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணி என்னால் ஒரு டேவை ப்ராப்பராக கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகிற ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டைம் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம், பட் எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. அதாவது நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5:30 அந்த ரேஞ்சில் வந்து எந்திரிச்சிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா நான் நைட்டு தூங்குறதும் வந்து ஒரு 11:30 ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப்பிங் வந்து வேணும். அதனால் ஒரு 5:30 இந்த மாதிரி எழுந்துட்டு இருக்கேன். யாருக்கு தான் சீக்கிரமாக எந்திரிக்க பிடிக்கும்? ஆக்சுவலி 90% ஆஃப் தி பீப்புளுக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது பிடிக்காது. காலையில் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அப்படி அலாரத்தை ஸ்டோஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தா என்னால் அந்த 3 விஷயங்களுமே பார்ஷியலாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் சீக்கிரமாக எந்திரிச்சுக்க ட்ரை பண்ணுவேன், சீக்கிரமாகவும் எந்திரிச்சுப்பேன். நீங்கள் காலையில் சீக்கிரமாக மட்டும் எந்திரிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அப்படின்றது ஏதோ ஒரு நாள் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் நிறைய டைம் கிடைக்கும், ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்து அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்கள் எந்திரிக்கிறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது எனக்கு பல வழிகளில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுமாதிரி நான் சீக்கிரம் எந்திரிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான இன்னொரு மெத்தட் என்னன்னா, நான் நார்மல் அலாரம் வைக்க மாட்டேன், சேலஞ்சஸ் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். விஷயத்தை நான் என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலுமே சொல்கிறேன். அந்த அலாரம் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதில் நாங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். பட் இந்த அலாரம் நார்மலாக வந்து அடிக்காது. நீங்கள் ஒரு மேக்ஸ் பஸ்ஸிலோ இல்லை ஒரு குவிஸோ இல்லை நம்பர்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும். அலாரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்னோஸ் பண்ணிட்டு தூங்கவும் முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும். அந்த டைமில் உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து போயிடும், நீங்கள் எந்திரிச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட் எனக்கு செம்ம எஃபெக்டிவாக அண்ட் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது, நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறனோ அதெல்லாம் நேற்று நைட்டே உட்காந்து பிளான் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது கூட நான் நேற்றே பிளான் பண்ணிட்டேன். ரீசெண்டாக தான் இந்த ஒயிட் போர்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு டாஸ்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த நோட்டில் எழுதுறது அவ்வளோ வந்து பிடிக்காது. அதனால் கூகுள் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். கூகுள் கேலண்டர் ஒன் ஆஃப் த சூப்பரான டூல். ஏன்னா நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்து ஷெட்யூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த நாளுக்கு தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் டாஸ்க் வந்து ஈஸியாக ஷெட்யூல் பண்ணிக்க முடியும் கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணி. பட் நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிருக்கேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணி ஆகணும். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் பண்ண போகிறேன், செகண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாஸ்க் வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ அடுத்த நாள் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, எந்தெந்த டைமில் எதை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கோல் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நாளை வந்து யாரோ சாப்பிட்டு போயிடுவாங்க. பிளான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பாருங்களேன், நம்ம ஸ்கூல்லேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து எல்லாமே ஒரு பிளான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் இருக்கும். இந்த டைமில் இந்த ஸ்டாஃப்னு வருவாங்க, இல்லை இந்த டைமில் இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும். இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு டைம் பிளாக் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நம்ம ஆர்கனைஸ்டாக இருப்போம். அதனால் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நாள் முன்னாடியே உங்கள் டேவை வந்து பிளான் பண்ணுறது. அப்படி பிளான் பண்ணவே முடியலனாலுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 minutes உங்கள் மைண்டுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், நாளைக்கு இந்த டாஸ்க்லாம் முக்கியமான டாஸ்க், இதெல்லாம் நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், இதுவுமே இந்த பிளானிங்கோட சேர்த்து வரது தான். அதாவது உங்களோட டாஸ்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதாவது நான் எழுதுறப்பே அப்படி தான் எழுதி வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மோஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி முடிச்சாகணும், ரொம்ப முக்கியமான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறத டாப்பில் எழுதுவேன். அடுத்தடுத்து அதோட ப்ரையாரிட்டைஸ் குறைய அதோட டாஸ்க் வந்து கீழே கொண்டு வந்துட்டே இருப்பேன். அது மாதிரி நீங்களுமே உங்களுக்கு எந்த டாஸ்க் முக்கியமான டாஸ்க், எந்த டாஸ்க்கை நாளைக்கு முடிச்சே ஆகணும், இல்லை ஒரு சில டாஸ்க்கை நாளைக்கு முடிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து கடைசியாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எது முக்கியமான டாஸ்க், எதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாஸ்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம், அவுட் சோர்சிங். ஒரு ஆண்டர்பிரனர் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப முக்கியமாக பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன், அதனால் நான் வீடியோஸ்லாம் நிறைய வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல நானே தான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ நான் ஒரு எடிட்டர் வச்சு அந்த எடிட்டர் மூலமாக எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஏஜென்சியில் இருக்க எடிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் அந்த எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். அந்த ஒரு டைமில் என்னோட பிஸ்னஸ்க்காக நான் வேறு ஒரு எஃபர்ட் போட முடியுது. ஒரு கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுலையோ, இல்லை கண்டென்ட் சூப்பராக எழுதுறதுலையோ, இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிறதுலையோ, என்னோட கிளைண்ட்டுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கறதுலையோ ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் அந்த ஒரு டைமில் அந்த எடிட்டருக்கு கொடுக்குற மணியை விட அதிகமான அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம அவுட் சோர்சிங் வந்து பண்ணி ஆகணும். இது எல்லா விஷயத்துக்குமே பொருத்தம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட காலேஜ் அசைன்மெண்ட்ஸ்லாம் இதுவரை நான் எழுதுனதே கிடையாது. எனக்காக என்னோட தம்பி தான் எழுதி கொடுப்பான். அதுக்கான இந்த ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அதை விட எது முக்கியமாக பார்க்குறனோ அதுக்காக வந்து என்னோட நேரத்தை செலவழிப்பேன். அதே மாதிரியே ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேலையை விட சில முக்கியமான வேலைகள் பண்ணி, இப்போ நான் பண்ணுற வேலையை வேற ஒருத்தர் கொடுக்குற அமௌண்ட்டை விட அந்த ஒரு நேரத்தில் என்னால் அதிகமான மணி ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அந்த வேலையை வேற உங்களுக்கு கொடுத்து அதை பே பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் வேல்யூபிளான இன்னும் நிறைய வேலைகளை பார்க்குறதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னது அந்த ஒரு வீடியோ எடிட்டிங். இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் புதுசாக இந்த மாதிரி பிஸ்னஸோ இல்லை கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்து உங்களை வேலைகளை நீங்களே பாருங்கள். பட் போக போக கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக நீங்கள் அவுட் சோர்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய நேரத்தை சேவ் பண்ணி கொடுக்கும், நிறைய இன்னுமே உங்களோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் முதல்ல வந்து டிசைட் பண்ணுங்கள். IPL சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைய தான் நான் IPL பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த IPL நேரத்தில் நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் என்டர்டெயின்மெண்ட்காகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் அதை அப்படியே ஈஸியாக ஃபாலோ பண்ணிட முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை வேஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதா இருக்குது, ஃபோன் பேசுகிறது, வெளியே போகிறது, இல்லை மூவிஸ் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது. பேசிக்காக எனக்கு இந்த மூவிஸ் பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் டேவை வந்து நீங்கள் சூப்பராக வின் பண்ணிடலாம். சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுமே எனக்கு செம்ம எஃபெக்டிவ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாஸ்ட் ஒரு 1.5 years 2 years. அதனால் நீங்களுமே அந்த 5 பாயிண்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாருனாச்சும் நான் ரொம்ப பிஸியான ஆளுப்பா, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நான் எப்படி காலேஜ் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் எப்படி பார்ஷியலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, என்னோட டைமை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ், என்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.